ஸ்டாலின் அவர்கள் சொல்ல, தியாகி தான் நீ, நான் உன் மேலே கேஸ் போட்டாலும் நீ அதை பெருசாக எடுக்காமல் இன்னும் எனக்காக இருக்கிறேன்னா. இப்போ 26 இப்போ அரசு மாறும், அரசாங்கம் மாறும்போது செந்தில் பாலாஜி எங்கே இருக்கிறாரு பாருங்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இவருக்கு தகப்பன் தானே, வேற யாரும் இல்லைல்ல. நீங்கள் விளையாட்டுத்துறை மந்திரி கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம். சரி, நான் விளையாட்டு பையன் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த விளையாட்டுத்துறையை கொடுத்துருக்குறீங்க. நானும் அதுக்கேற்ற மாதிரி கார் ரேஸ்லாம் நடத்தினேன், பல கோடிகளுக்கு கார் ரேஸ் நடத்தினேன். ஏன்னா நம்ம வீட்டு சொத்து இல்லைல்ல. உன் பையன் இன்ப நீதி லண்டனில் படிக்கிறாரு, ஏன் இங்கே படிக்க வைக்கக்கூடாதா? நீ என்ன தமிழகத்துக்காக தமிழ்நாட்டு மக்கள் என்ன செய்ய போகிற? உன் பிள்ளையே உன்னால் இங்கே படிக்க வைக்க முடியல, அப்போ நீ தமிழக மக்கள் என்ன செய்ய போகிற? தமிழக மக்களுக்கு ஏன் இந்த அறிவு இல்லை? ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க சின்ன வயசில், புலி வருது புலி வருது புலி வருதுன்னு. அந்த மாதிரி விஜய் வரார் விஜய் வரார் விஜய் வரன்ற ஒரு கதை தானே தவிர, ஏங்க அப்படியேப்பட்ட விஜயகாந்தே கால் ஊன முடியலைங்க தமிழ்நாட்டில். அவர் செய்த மாதிரிலாம் தம்பி விஜய் இன்னும் செய்யலை. இப்போது ஸ்டாலின் வந்த பிற்பாடு கிறிஸ்தவர்களுக்கு அவர் ஒன்றுமே செய்யலை. ஆனால் இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு அது புரிதல் இல்லை. இந்த முட்டாள் கிறிஸ்தவ மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, என்னமோ கிறிஸ்தவ ஆலயத்தை புனர் அமைப்பதற்காக இவர் வந்து கொடுத்துட்டாரு, இந்த ஆட்சி கொடுத்துச்சுன்னு சொல்கிறாங்களே தவிர, நல்லா சிந்திச்சு பார்க்கணும். எந்த ஆலயத்துக்கு கொடுத்தாரு அவர்? வெள்ளக்கார கட்டின எல்லா திருச்சபைகளுக்கும் யாருக்கு சொந்தம்னா, அந்த இடம் யாருக்கு சொந்தம்னா அரசாங்கம் தான் சொந்தம், திருச்சபைக்கு சொந்தமே கிடையாது. அந்த திருச்சபைகளுக்கு தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதாவது கிறிஸ்தவர்கள் யார் பக்கம் நிற்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க, அவங்க தான் முதலமைச்சராக ஆக முடியும் என்ற ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருக்குது. ஏன்னா இந்துக்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லையே. அவங்க தங்கச்சியை கொண்டு வந்திருக்கலாம் முதலமைச்சராக. பாவம் அந்த அம்மையார் கனிமொழி ஒவ்வொரு தினம் பார்லிமெண்ட்டில் போய் நின்று இந்த கட்சிக்காக எவ்வளோ குரல் கொடுக்குறாங்க. ஒரு சீனியர் அமைச்சர் பொன்முடி அவர்கள், அதாவது நீ ஓட்டு போட்டாலும் எனக்கு அது கவலை இல்லைடா, நீ ஓட்டு போடாட்டாலும் எனக்கு கவலை இல்லைடான்ற மாதிரி பேசுகிற ஒரு துணி அது. அப்படியேப்பட்ட நல்ல ஒரு தைரியசாலியை கொண்டு போய் ஒரு டம்மி போஸ்ட்டில் காட்டில் போய் என்ன அவர் யானையை அமைப்பார், புலியை அமைக்க போகிறாரா? கூட இருக்கிற அமைச்சர்களையே சிந்தித்து பார்க்காத ஒரு திமுக அரசு மக்களை எங்கேருந்து போய் சிந்திக்க போகிறாங்க? இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ச் பிஷப் குணசேகரன் சாமுவேல் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். சார், இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துணை முதல்வராக இருக்காரு. இதுக்கு முன்னாடி சில மேடைகளில் அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்றுக்கிட்டு டெங்கு மலேரியா கொசுனார். இன்னொரு இடத்துல போயிட்டு, அதாவது கிறிஸ்டின் சம்மந்தமான விஷயங்கள், கிறிஸ்தவர்கள் சம்மந்தமான விஷயங்களை போயிட்டு, நான் வந்து கிறிஸ்துவர் என்பதில் பெருமைப்படுகிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு, என் ஒய்ஃபு கிறிஸ்டின் தான், ஸோ இப்போ வந்து சங்கிகள்லாம் வயிறு எறியும் அப்படின்ற மாதிரி. இப்போ இவர் வந்து துணை முதல்வர் ஆகியிருக்கிறாரு. கிறிஸ்துவராக உங்களுடைய பார்வை என்னதில்ல? அவர் வந்து ஏற்கனவே நடிகர் அவர், சரிங்களா? அதனால் ஒரு நடிகரை போய் நான் வந்து கிறிஸ்தவன் சொல்கிறதுக்கு முதல்ல ஒரு தகுதி கிடையாது. ஏன்னா ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தில் போய் நான் வந்து கிறிஸ்தவன் சொல்லுவாங்க. அடுத்தது ஒரு முகமதியர் கூட்டத்தில் போய் அங்கே போய் சொல்லுவாங்க நீங்களே என் சகோதரர்கள்னு. ஏன்னா தைரியம் இருக்காது அங்கே சொல்கிறதுக்கு. நானும் முகமது முஸ்லீமை சார்ந்தவன் சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா அவங்க கல் விட்டுருவாங்க உடனே. ஏன்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் அவங்கள வந்து ஏற்றுக்க முடியும். அது மட்டும் இல்லை, கல் விட்டுருவாங்க உடனே. ஏன்டா இவன் பொய் பேசுகிற வந்து எங்கள் மேடையில் நின்றுக்கிட்டு தைரியமாக கல் விட்டுருவாங்க. நல்ல சகோதரர்கள் அவங்க. அடுத்து இந்து கோயிலுக்கு போயிட்டா நான் வந்து சமாதானம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறது, சரியா? அதனால் அவர் முதல்ல கிறிஸ்தவர்னு சொல்கிறதுக்கு முதல்ல தகுதி கிடையாது. அவர் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் பண்ணியிருக்கிறார், அதுக்காக ஒரு கிறிஸ்தவர் ஆக முடியாது. அடுத்தது இப்போது அவர் வந்து ஒரு டிப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார், சரிங்களா? நான் போன பேட்டியில் கூட உங்கள்கிட்ட சொன்னேன், நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு முதல்ல என்ன வேணும், கொஞ்சம் சொரணை வேணும். அதாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் அரிசி நல்லா விளையுது. அடுத்தது குழந்தையிலேருந்து அரிசி தான் ஊட்டி வளர்க்குறாங்க. அரிசி சாப்பிட்றவனுக்கு எப்பவும் சொரணை உண்டு. ஆனால் எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்களே, என்ன ஒன்றுமே விளங்கலை.
யாருக்குமே தெரியாதா சார்? ஓட்டு போட்டு அவர் எம்எல்ஏ தான் ஆவார்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் மந்திரி பதவி கொடுக்கறது, துணை முதல்வர் கொடுக்கறது, அதெல்லாம் வந்து அவங்க தானே பண்ணாங்க. மக்களுக்கு தெரியாது. இன்னைக்கு காலையில் கூட ஏதோ ஒரு இதில் நான் பார்த்தேன், 2015 என்னமோ அவர் என்ன சொல்கிறார், நடிகராக இருக்கும்போது என்ன சொல்கிறாரு, எனக்கு நடிக்க தான் விருப்பம், எனக்கு அரசியல் களத்தில் போக இஷ்டம் இல்லை, எங்கள் அப்பா விரும்பினாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அடுத்து 2021 என்ன சொல்கிறாரு, சரி நான் எம்எல்ஏ ஆகிட்டேன், ஆனால் நான் மந்திரியெல்லாம் நான் பொறுப்பெடுத்துக்க மாட்டேன், அதெல்லாம் எனக்கு ஆசை கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியில் இப்போது மந்திரி ஆகிட்டார். மந்திரி ஆன பேர் என்ன சொன்னார், தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நடக்கும், எனக்கு ஒன்றும் துணை முதலமைச்சராக இருக்கணும்லாம் ஆசை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இவருக்கு தகப்பன் தானே, வேறு யாரும் இல்லைல்ல, அப்பாட்ட சொல்லலாம்ல, எனக்கு துறை முதலமைச்சர்லாம் வேண்டாம்ப்பா, நீங்கள் விளையாட்டுத்துறை மந்திரி கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம், சரி நான் விளையாட்டு பையன் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த விளையாட்டுத்துறையை கொடுத்துருக்குறீங்க. நானும் அதுக்கேற்ற மாதிரி கார் ரேஸ்லாம் நடத்தினேன், பல கோடிகளுக்கு கார் ரேஸ் நடத்தினேன். ஏன்னா நம்ம வீட்டு சொத்து இல்லைல்ல, எவனோ கட்டுற வரி பணம், என்ன அவன் வரி பணத்தை வச்சு நான் வந்து என்ன பண்ணுறேன், கார் ரேஸ் கட்டினேன், நடத்தினேன். அதனால் அது பரவாயில்ல, அந்த மாதிரி பல ரேஸுகளை நடத்திட்டு இருக்கிறேன், என் வீட்டு பணத்தை வச்சு நான் பாட்டு விளையாடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். தகப்பன் தானே, வேறு யாரும் இல்லையே. ஒருவேளை இப்போ எனக்கு அவர் முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்கு எனக்கு அவர் முதலமைச்சர். ஸோ நான் என்ன பண்ணேன், தயங்கி தான் பேசினேன் அவர்கிட்ட, ஐயோ முதலமைச்சர்கிட்ட எல்லாம் சொல்லலாமா அப்படின்னு. ஆனால் மகனாக இருக்கிறவர் தகப்பங்கிட்ட தைரியமாக சொல்லியிருக்கலாமே, எனக்கு இந்த வயதில் ஏன் துணை முதலமைச்சர், அதுக்கு பதிலாக திமுகவில் பொறுப்பு கொடுங்க, கட்சி பொறுப்பில் எனக்கு கொடுங்க, நம்ம திமுக சொத்து எங்கேயும் போகக்கூடாது, அதுக்கு கட்சி பொறுப்பு கொடுங்க, நான் வேண்டாம்னு சொல்லலை. சீனியர் மந்திரிலாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் துணை முதலமைச்சர் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா உண்மையாகவே உதயநிதியை நான் ஒரு மனிதனாக நான் கருதுவேன், முதல் காரியம் மனிதனாக நான் கருதுவேன். அதனால் முதல்ல அவரே சிந்திக்கணும். ரொம்ப சின்ன வயசு, எனக்கு 63 வயசாச்சு, அவருக்கு மிஞ்சி போனால் 46 வயசு. 46 வயசில் இன்னும் சாதிக்க முடியும் இல்லை? உன் பையன் இன்பநிதி லண்டனில் படிக்கிறாரு, லண்டனில் ஏன் இங்கே படிக்க வைக்கக்கூடாதா? இப்போ நீ என்ன தமிழகத்துக்காக தமிழ்நாட்டு மக்கள் என்ன செய்ய போகிற? உன் பிள்ளையே உன்னால் இங்கே படிக்க வைக்க முடியல, அப்போ நீ தமிழக மக்கள் என்ன செய்ய போகிற? தமிழக மக்களுக்கு ஏன் இந்த அறிவு இல்லை? நம்மளாம் அரிசி சாப்பிட்றோம், அரிசி சோறு சாப்பிட்றோம், புண்ணாக்கு சாப்பிடல. 2026 பார்ப்போம் சார். ஏன்னா அவங்க வந்து இப்போ எதுக்காக இப்பயே வந்து துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க அப்படின்னா, 2026 இவர் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டை போர்ட்ரே பண்ணலாம். இன்னொரு பக்கம் விஜய் வேறு வந்து நிற்பார். ஸோ அவருக்கு ஈடு இணை கட்டுறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ண இப்பயே ஆரம்பிச்சதா சொல்லப்படுது சார். இல்லை, அதாவதுங்க, இவங்க போய் விஜய்கிட்ட போய் போட்டி போடுறது ஒரு கொசு யானைக்கிட்ட சண்டை போடுற மாதிரி அர்த்தம். விஜய் வந்து அரசியல் களத்தில் ஒன்றும் நிற்க போகிறதில்ல, அது தெரிஞ்ச விஷயம். அது நடிகர், அவர் விஜய் ஒரு அற்புதமான நடிகர். அதனால் விஜய் வந்து நீங்கள் வேணால் பாருங்கள், 26 எலெக்ஷன் நிற்கிறதே சந்தேகம் தான் விஜய். ஆமாம், மாநாடு வேறு நடத்த போகிறாங்க சார். மாநாடு யார் தாங்க நடத்தலை? இப்போ கூட வரும்போது நான் 2-3 பேனரை பார்த்தேன், மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடக்குது, நடத்த போகிறாங்க. அது மது ஒழிஞ்சு போதா? அதெல்லாம் கிடையாது. ஒரு கிறிஸ்தவ மாநாடுன்னு ஒன்று பார்த்தேன். அப்புறம் இன்னொரு யூடியூப்பில் ஒன்று பார்த்தேன், ஒரு கிறிஸ்தவ மாநாடு எங்கே திருநெல்வேலி எங்கே நடக்குதுன்னு. இதெல்லாம் மாநாடுகள் நிறைய நடக்கும், அதெல்லாம் கணக்கில் சேர்க்கக்கூடாது. மாநாடு நடத்தலாம், ரசிகர்கள்லாம் வருவாங்க. இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட நான் நினைக்கிறேன், ஒரு போன வாரத்தில் கொடி ஏற்றினாங்க, விஜயுடைய கட்சி கொடி ஏற்றினாங்க. பார்த்தா ஒரு 20-30 இளைஞர்கள் இருந்தாங்க. ரைட்டு, சந்தோஷம். அவங்களாம் யாருன்னா ரசிகர்கள், அவருடைய நடிப்பின் ரசிகர்களை தவிர கட்சியின் தொண்டர்கள்னு சொல்கிறதுக்கு இன்னும் தகுதி பெறலை. அடுத்தது தம்பி விஜய் வந்து கொஞ்சம் அறிவாளி. ஆனால் சார் அப்படிப்பட்ட அறிவாளி வந்து புஷியானந்த சொல்கிறத கேட்டு நடந்துட்டு இருக்காரு. ஏன்னா புஷியானந்தன் அன்றைக்கி மாநாட்டில் சொல்லும்போது, அதான் சார் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி கரெக்டாக அன்றைக்கி மாநாடும் போது வந்துருங்க,
வேலைக்கு லீவ் கொடுங்க, வேலையை தூக்கி போட்டு வந்துருங்க அப்படிங்க. அந்த மாதிரி பேசினா எப்படி சார் அக்செப்ட் இல்லை பண்ணிக்கலாம்? இது எப்படின்னா, ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க சின்ன வயசில், புலி வருது புலி வருது புலி வருதுன்னு. அந்த மாதிரி விஜய் வரார் விஜய் வரார் விஜய் வரன்ற ஒரு கதை தானே தவிர, ஏங்க அப்படியேப்பட்ட விஜயகாந்தே கால் ஊன முடியலைங்க தமிழ்நாட்டில். அவர் செய்த மாதிரிலாம் தம்பி விஜய் இன்னும் செய்யலை. விஜயகாந்தெல்லாம் மக்களுக்காக அவ்வளோ சேவை செய்தவர். இன்றைக்கி வரைக்கும் அவர் கட்சி நிற்க முடியல. அன்றைக்கி ஏதோ நம்ம அம்மையார் ஜெயலலிதாவோட ஒரு கூட்டணி வச்சதுனால கொஞ்சம் சீட்டு வாங்கி எதிர்கட்சியாக நின்னாங்களே தவிர, அதுக்கு பிற்பாடு எங்கேயாவது ஒரு சீட்டு ஜெயிச்சாங்கன்னா பாருங்கள், ஒரு சீட்டு ஜெயிக்கல. அடுத்தது அவங்களுடைய ஓட்டு எண்ணிக்கை கூட அதிகமாக வரல. அதனால் ஏன் அருமையான அற்புதமான கதாநாயகன் நம்ம கமலஹாசன், அவரை விடையாங்க எப்பேற்பட்ட சினிமா துறையில் என்ன மாதிரி கலைகள்லாம் செய்தவர் அவர். நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு படத்தில் கூட இந்தியாவா ஏதோ ஒரு படம், இந்தியன் சொல்லிட்டு எல்லாரையும் தவறு செய்கிறவங்களாம் போயிட்டு இது பண்ணுவார். என்ன படம் அது தெரியல, இந்தியன் தான். பாருங்கள், அதெல்லாம் பண்ணி அவருடைய ஒரு படத்தையே அப்படி கொண்டு வந்தார். அதாவது நான் வந்துட்டா எல்லாத்தையும் சீர்திருத்திடுவேன்ற மாதிரிலாம் கொண்டு வந்தார். அவரே மக்கள் கண்டுக்கலை. ஆனால் இந்த திராவிட கட்சிகள் இந்த மக்கள் ஏன் மனசில் வச்சுருக்காங்கன்னு எனக்கு என்ன புரிதல்னா, இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி 500 1000 கொடுக்குறாங்க. அடுத்தது இந்த மிக்சி, இந்த கிரைண்டரு, இன்னும் கொஞ்ச நாள் எல்லாருக்கும் வீடு கொடுப்பாங்க. நீங்கள் என்ன ஓட்டு போட்டிங்கன்னா வீடு கொடுத்துறேன்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிச்சைக்கார நிலைமைக்கு அரசியல்வாதிகள் நம்மை கருந்துபடியாக, நம்ம நல்ல அரிசி சோறு சாப்பிட்றாங்களே அவங்களுக்கு இந்த மாதிரி புரிதல் இருக்குது. என்ன செய்யறது சார்? அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம்னா, இப்போ கருணாநிதி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், அடுத்து உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு. இவரெல்லாம் கிறிஸ்துவர்களுக்கு என்ன செஞ்சாங்க? ஏன்னா எப்போவுமே கிறிஸ்துவர்கள் ஒன்றிணைஞ்சு திமுகவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஓட்டு போட காரணம் என்ன? அதாவதுங்க, மறைந்த டாக்டர் கலைஞர் கருணாநிதியை நான் பாராட்டுவேன். இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா சென்னையில் குடிசை பகுதியாக இருந்த அந்த இடங்களிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்கும். காலஞ்சென்ற இப்போ தான் கடந்த வாரத்தில் அருமையான பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் டாக்டர் கலைஞரோட இணைந்து எப்பவுமே இருந்தார்கள். அவர் திமுக கட்சியில் சேரலை, சமூக நீதி கட்சி ஒன்று வச்சுக்கிட்டு இருந்தார். அவர் ஏதோ ஒன்று வச்சுருந்தார். ஆனால் திமுக மேடைகளில் அவர் இருப்பார். கருணாநிதி உட்காரக்கூடிய அதே வரிசையில் உட்காருவார். அருமையான காலஞ்சென்ற குமரிமுத்து அவர் என்ற சொல்லுவார், அதாவது இந்த ஃபஸ்ட் ரோவில் டாக்டர் கலைஞர் உட்கார்றாரு இல்லையா, அந்த ஃபஸ்ட் ரோவில் உட்கார்றது தான் பெரிய விஷயமா. பின்னாடி யார் வேணா உட்காந்துக்கலாமா, அந்த முதல் ரோவில் டாக்டர் கலைஞர் உட்கார்ந்துருக்கிற அந்த ரோலை உட்கார்ந்துட்டாலே அற்புதமானவர்கள் அவங்க அப்படின்னு சொல்லி நடிகர் குமரிமுத்து எனக்கு சொல்லுவார். அந்த வரிசையில் காலஞ்சென்ற எஸ்ரா சர்க்குணம் பேராயர்கள் உட்கார்ந்துருந்தார். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் உருவாக்கின திருச்சபைகள் எல்லா குடிசை மாற்று வாரியங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே திருச்சபை இருக்குது. இதுதான் என்ன ஆச்சு, டாக்டர் கலைஞர் என்ன பண்ணார், இதன் மூலமாக கிறிஸ்தவர்களை கவர்ந்தார். எஸ்ரா சர்க்குணம் மூலமாக கிறிஸ்தவர்களை கவர்ந்தார். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தார். ஏதோ ஒரே ஒரு மேடை காட்டுங்க, முதலமைச்சர் ஸ்டாலினும் எஸ்ரா சர்னும் ஒன்றா உட்கார்ந்த மேடை ஒன்று காட்டுங்க, இருக்கவே இருக்காது. அருமையான எஸ்ரா சர்ன் அவர்களுடைய பிறந்த நாள் அல்லது அவருடைய விழாக்க போய் ஸ்டாலின் போய் உட்கார்ந்துருப்பாரே தவிர, இந்த கட்சி மீட்டிங்கில் எங்கேயாவது எஸ்ரா சர்னு உட்கார்ந்துருக்காருன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் வந்த பிற்பாடு கிடையாது. ஏன் சார் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல? அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போது ஸ்டாலின் வந்த பிற்பாடு கிறிஸ்தவர்களுக்கு அவர் ஒன்றுமே செய்யலை. அதை தான் இப்போ நான் திட்டமாக சொல்ல விரும்புகிறேன். நான் ஒன்றுமே செய்யலை. ஆனால் இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு அது புரிதல் இல்லை. இப்போ கூட சில தேவாலயங்களுக்கு புனரமைப்பதற்காக சில லட்சங்கள், சில கோடிகள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த ஆலயங்கள்லாம் எந்த ஆலயங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லீஸில் இருக்கிற ஆலயங்கள். அப்போ யாருக்கு தான் திருப்பி கொடுத்துருக்குறாங்க? அரசாங்கத்துக்கு தான் கொடுத்துருக்குறாங்க, ஆலயத்துக்கு கொடுக்கல. இந்த முட்டாள் கிறிஸ்தவ மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, என்னமோ கிறிஸ்தவ ஆலயத்தை புனரமைப்பதற்காக இவர் கொடுத்துட்டாரு, இந்த ஆட்சி கொடுத்துச்சுன்னு சொல்கிறாங்களே தவிர நல்லா சிந்திச்சு பார்க்கணும்.
எந்த ஆலயத்துக்கு கொடுத்தார் அவர் அப்படின்னா 100 வருஷத்துக்கு முன்பதாக கட்டப்பட்ட ஆலயங்கள். இதெல்லாம் யார்? வெள்ளைக்காரங்க கட்டினது. வெள்ளைக்காரன் கட்டின எல்லா திருச்சபைகளுக்கும் யாருக்கு சொந்தம்னா, அந்த இடம் யாருக்கு சொந்தம்னா அரசாங்கம் தான் சொந்தம். திருச்சபைக்கு சொந்தமே கிடையாது. அந்த திருச்சபைகளுக்கு தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்னுடைய ஆங்கிலிக்கன் திருச்சபை ஜார்ஜஸ் திருச்சபைன்னு ஒன்று மதுரையில் இருக்குது. அங்கேயும் சில கோடி கொடுத்துருக்குறார். அது யாருன்னா அதுவும் வெள்ளைக்காரனுக்கு சொந்தமானது. அது எங்களுதுன்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஆங்கிலிக்கன் சொந்தமானு சொல்லவே முடியாது. இடம் நாங்கள் பராமரிக்கிறோம், அவ்வளோதான். நாங்கள் நடத்துகிறோம் ஆராதனை, அவ்வளோதானே தவிர மற்றபடி அது அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். திரும்ப அரசாங்கத்துக்கு தான் கொடுத்துருக்கிற இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு அது புரிதல் இல்லை. அதனால் நான் நிச்சயமாக சொல்லுவேன், ஸ்டாலினும் நிச்சயமாக கிறிஸ்தவர்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை. அடுத்து நீங்கள் என்ன கேட்டீங்க, உதயநிதி வந்தால் செய்வாரா? அவர் தான் தைரியமாக, ஸ்டாலின் கூட ஸ்டேஜ் ஏறி நீங்கள் சொன்ன மாதிரி பேசினது கிடையாது சார். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் தைரியமாக சொல்கிறேன், நான் கிறிஸ்தவன்ற பெருமைப்படுகிறேன்ற அளவுக்கு. அப்போ அவர் கன்ஃபார்ம் செய்வார் தானே சார் அவர்? இது எதுக்குன்னா 26க்கு பேஸ் போடுறது. வழங்குதா? 26ல் நல்லாவே தெரியும். அதாவது கிறிஸ்தவர்கள் யார் பக்கம் நிற்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க, அவங்க தான் முதலமைச்சராக ஆக முடியும் என்ற ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருக்குது. ஏன்னா இந்துக்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லையே. இப்போ நாங்கள் சிறுபான்மையர்கள், அந்த வார்த்தையே சிறுபான்மைன்னா குறைந்த மக்கள். கிறிஸ்தவர்களும் முகமதிகளும் குறைந்த மக்கள். ஆனால் எங்கள் வாக்கை நம்பி தான் ஒவ்வொரு கட்சியும் இருக்குது. ஏன் உங்களை நம்பி ஏன் இல்லை? நீங்கள் பெருவகையான மக்கள், பெரும்பான்மை உள்ள மக்கள், ஏன் உங்களை நம்பி எந்த கட்சியும் இல்லைன்னா நீங்கள் சரியில்லை. கடந்த பேட்டியில் நான் சொன்னேன், மானம் இல்லாத இந்துக்கள் நான் பேசினேன். இப்போ அதே வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். தயவுசெய்து, இது இந்து நாடு, என் பைபிள் சொல்லுது. ஆங்கிலத்தில் இந்தியான்னு போட்டிருக்கோம், தமிழில் பார்த்தீங்கன்னா இந்து தேசம் அப்படின்னு போட்டிருக்கோம். என் பைபிள்லேயே இருக்குது. எஸ்தர் 1:1 ஒரு பகுதி இருக்குது. எஸ்தர் எழுதின புஸ்தகம்னு ஒன்று இருக்குது. அதில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமே ஃப்ரம் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கு. இந்திய தேசத்திலிருந்து அப்படின்னே போட்டிருக்குது. அப்போ இந்து தேசம் இது. இப்போ இந்த இந்து தேசத்தில் தமிழ்நாடும் இந்து தேசத்தை சார்ந்தது. இந்துக்கள்லாம் ஏன் பிஜேபி தான் இந்து கட்சின்னு சொல்கிறாங்க? நான் அந்த கட்சியில் இல்லாட்டெல்லாம் அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறேன்னா அவர் அப்பேற்பட்ட கட்சி இல்லை. அது மதத்தை சார்ந்த கட்சி பிஜேபி கிடையாது. அதனால தான் தைரியமாக நான் என்ன பண்ணுறேன், ஆதரவு கொடுக்குறேன். ஆனால் இதை திராவிட கட்சிகள் கிறிஸ்தவ மக்களுக்கு புகட்டிட்டார்கள். அது மத கட்சி. அது மறுபடியும் கிறிஸ்தவங்கள்லாம் பார்த்து நான் கேட்குறேன், பிஜேபி எங்கேயாவது உங்கள் திருச்சபையிலையோ இல்லை நீங்கள் நடத்துகிற கூட்டத்திலேயோ எங்கேயாவது பிஜேபி உங்களுக்கு எதிராக ஏதாவது செயல்பட்டார்களா? ஆனால் இந்த 2024 நான் நிரூபிக்க முடியும், 4 கிறிஸ்தவ திருச்சபைகளை தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையில் அந்த திருச்சபையின் கட்டிடங்கள் இடிக்கப்பட்டது யாரால்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினால். பல கோயில்களும் இடிக்கப்பட்டது சார். கோயிலை நான் சொல்ல, கோயில்கள் இடிக்கப்பட்டது. இப்போ கிறிஸ்தவங்க தானே ரொம்ப எதிராளியாக இருக்கிறாங்க பிஜேபிக்கு. கிறிஸ்தவர்லாம் எதிராளியாக இருக்கிறாங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிற கட்சியே உங்கள் ஆலயத்தை இடிக்குது. என்ன கோயில்கள் இடிக்கிறது பிறகு அது கோர்ட் ஆர்டரோட தானே சார் இதெல்லாம் பண்ணுவாங்க அவங்க. ஆமாங்க, கோர்ட் ஆர்டர் வரலாங்க. கோர்ட் ஆர்டர் சொல்லலாம். ஒருவேளை அந்த திருச்சபை புறம்போக்கு இடத்துல இருக்குன்னு, ஏன் நீங்கள் பட்டா கொடுக்கறதுக்குன்னு? ரைட்டுங்க, புறம்போக்கு இடம் தான். புறம்போக்கு இடம்னா யார்? அரசாங்க இடம் தானே. நீங்கள் எங்களுக்கு தானே, நீங்கள் சிறுபான்மையினருக்கு உள்ள கட்சி நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் பட்டா கொடுத்துட்டு போங்க. சரி, ஒருவேளை அந்த இடத்துல ஒருவேளை ஒரு ரோடு வருது, இல்லை ஒரு கால்வாய் வருது, அதனால் நாங்கள் இடிக்கிறோம், வேறு ஒரு இடத்த கொடுங்க அந்த திருச்சபைக்கு, தப்பு இல்லையே. ஒன்றும் நாங்கள் போய் அங்கே வாழ போகிறது இல்லையே, கட்டடம் கட்ட போகிறது இல்லையே, பங்களா கட்ட போகிறது இல்லையே. ஆனால் நீங்கள் எல்லா இடத்துலையும் பங்களா கட்டிகிட்டே இருக்கிறீங்களே, அதானே செய்துட்டு இருக்கிறீங்க. அதுக்காக தானே திரும்ப திரும்ப அடுத்து உங்கள் மகனை கொண்டு வரீங்க. ஏங்க உங்கள் தங்கச்சியை கொண்டு வந்திருக்கலாம் முதலமைச்சராக. பாவம் அந்த அம்மையார் கனிமொழி ஒவ்வொரு தடையும் பார்லிமெண்ட்டில் போய் நின்று இந்த கட்சிக்காக எவ்வளோ குரல் கொடுக்குறாங்க. பாவம் சிரித்து பேசுகிறாங்க அவங்க அங்கே பார்லிமெண்ட்டில். எப்படியாவது நமக்கு ஏதாவது நம்ம ஐயா செய்ய மாட்டாரா? எந்த ஐயா? மோடி ஐயா செய்ய மாட்டாரான்னு கெஞ்சி சிரிச்சு பேசுகிறாங்க. யாருக்காக பேசுகிறாங்க? உங்கள் கட்சிக்காக தான் அவங்க அங்கே நிற்கிறாங்க ரெப்ரசன்டேட்டிவாக. அந்த அம்மாவை கூப்பிட்டு, ஏமா நீ முதலமைச்சராக இருமா, எம்பி இதை விட்டுருமா,
ரிசைன்மெண்ட் வாமா அப்படின்னு நீங்கள் துணை முதலமைச்சராக கொடுக்கலாமே. ஏங்க தயாநிதி மாறன் ஒருத்தர் இருக்கிறார்ல, அவருக்கு பிள்ளைங்கள் இல்லையா? அந்த பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ஏன் தயாநிதி மாறனுடைய அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டார்? சரி, அதெல்லாம் விடுங்க. இல்லை, நீங்கள் குடும்பத்துக்கு கொடுக்கணும்னா இந்த மாதிரி கொடுக்கலான்னு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். சரிங்களா? மற்ற மூத்த அமைச்சர்கள் இருக்கிறாங்களே எத்தனையோ பேர், அவங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்துக்கலாமே. கட்சி நீங்கள் வச்சுங்க, கட்சியை நான் உங்கள் கட்டுப்பாட்டிலே வச்சுங்க. ஏன்னா கட்சியுடைய சொத்தெல்லாம் உங்கள் சொத்து. கேட்டால் எங்கள் அப்பா சம்பாதிச்சாருன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ மற்றவங்களாம் பைத்தியக்காரன். இந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் உங்கள் அப்பா மட்டும்தான் சம்பாதிச்சு கொடுத்துருக்கிறார். மற்றவங்களாம் பைத்தியக்காரன். இந்த கட்சியில் இருக்கிறவங்களும் பைத்தியக்காரன். வேறு வழி இல்லை. அவன் என்ன பண்ணுறது? எனக்கு கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி ஒருத்தன் இருக்கிறான் எங்கள் வீட்டு பக்கத்தில். என்ன பின்னாடியே ஓடுவான், எம்எல்ஏ பின்னாடியே ஓடுவான். ஒரு நாள் எங்கள் வீட்டை தாண்டி போகும்போது நான் அவனை பார்த்துட்டேன். நான் ஃபோன் அடித்து கேட்டேன், என்னடா அந்தாள் பின்னாடி போயிட்டு இருக்கிறேன், அந்தாள் டெய்லி உனக்கு 1000 ரூபாய் சம்பளம் தராரான்னு கேட்டேன் நான். என்னண்ணே அப்படி பேசுகிறீங்க? பின்ன என்னடா எதுக்குடா ஓடுற? உன் குடும்பம் இருக்குது, உனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, உனக்கு ஒரு மனைவி இருக்கிறா, எங்கேயும் வேலை செய்து சம்பாதிச்சு கொடுறா, அந்தாள் பின்னாடி போயிட்டு இருக்கிற அந்த எம்எல்ஏ பின்னாடி அப்படின்னு பார்த்தா, திடீர்னு பார்த்தா என்ன பண்ணுவான், ஒரு 10 இந்த இது பொன்னாடை போத்துவாங்கள்ல, 10 பொன்னாடை கொண்டு வந்து என்கிட்ட கொடுப்பான். இந்தாங்கண்ணே வச்சுங்கண்ணே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்வான். அவனுக்கு கிடச்சது என்ன தான்? பொன்னாடை தான் கிடச்சிது எம்எல்ஏ பின்னாடி போய். விளங்குங்களா? ஸோ இப்படி ஒரு பைத்தியக்கார ஜனங்களாக இந்த ஜனங்க இருக்கிறாங்க. இப்போது நான் என்ன கேட்குறேன், மூத்த அமைச்சர்கள்லாம் ஏன் அமைதியாக இருக்குன்னு ஒன்றுமே எனக்கு விளங்கலை. ஏன்னா சார், ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி அமைதியாக இருக்கிற காரணம் என்ன, மனோ தங்கராஜ், அப்புறம் செஞ்சி மஸ்தானு, இவங்கெல்லாம் சில விஷயங்கள் பண்ணதுனால அப்படியே அமைச்சர் பதவியை நீக்கப்பட்ட மாதிரி தன்னையும் நீக்கிடுவாங்களோன்ற பயத்தில் கேட்காம இருக்கலாமே. ஏங்க, இப்போ பெரிய ஒரு தவறு அவங்க பண்ணது என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் இன்னொரு முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், கிறிஸ்தவங்களுக்கு இவங்க என்ன செய்தாங்கன்னு. பெரிய ஒரு தவறு செஞ்சுட்டாங்க. மனோ தங்கராஜ் யாருங்க? ஒரு கிறிஸ்தவருங்க. அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவ்வளவு திமுக உழைச்சி வரங்க. அவர் என்ன ஏதோ ஒரு மந்திரியை, ஏதோ ஒரு டம்மி மந்திரியாவது அவர் கொடுத்துருக்கணும். முதல் காரியம், எங்கள் நாடாரை அவர் என்ன பண்ணிட்டாரு, புறக்கணிச்சிட்டாங்க இந்த திமுக. மனோ தங்கராஜை நீக்கும் போது நாடார்களை புறக்கணிக்கிறாங்க, ரெண்டாவது கிறிஸ்தவர்களை புறக்கணிக்கிறாங்க. இப்போ நாங்களாம் எப்படி அவங்களுக்கு ஆதரவாக இருப்போம்? மனோ தங்கராஜ் என்ன பண்ணுவார், இப்போ இன்னும் ஒரு 2 வருஷம் இருக்குதே, இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. ஒரு வேளை நாங்கள் கூப்பிட்டு கொடுத்தாலும் கொடுப்பாங்கன்ற ஒரு இதில் அவர் இருக்கலாம். ஆனால் என்னை போல ஆளுங்களுக்கு எப்படி சிந்தனை வருதுன்னா, ஒரு கிறிஸ்தவனை வெளியே அனுப்புகிற, என் நாடார் சமுதாயத்தை நீ புறக்கணிக்கிற, அப்படி தான் நான் சொல்லுவேன். இல்லை, இனிமே தென்னாட்டு மக்கள்லாம், தென் தமிழ்நாட்டிலேருந்து இவங்களுக்கு வாக்கு கிடைக்கிறது ரொம்ப சந்தேகம். 2026 நிச்சயமாக வாக்கு கிடைக்கிறது திமுகவுக்கு மிக மிக கடினமான ஒரு காரியம். அடுத்த அருமையான ஒரு சீனியர் அமைச்சர் பொன்முடி அவர்கள், அவர் அண்ணா காலத்திலேருந்து திராவிட கழகத்தில், ஆமாம், திராவிட கழகத்திலேருந்து இப்போ திராவிட முன்னேற்ற காலத்தில் அப்படியே இருந்தவர். அடுத்தது நம்ம டாக்டர் கலைஞர் இருக்கும்போதும் கல்வி அமைச்சராக தான் இருந்திருக்கிறார் அவர். அப்படியேப்பட்டவரை ரொம்ப சாதாரணமாக நீங்கள் தூக்கி போட்டீங்க. அடுத்தது போல்டாக பேசக்கூடியவர். இப்போ நிறைய மேடையில் நீங்கள் பார்ப்பீங்க, அவர் பேசணும் ஒரு மாதிரி துச்சமாக பேசுவார் எல்லாரையும். அது என்ன காட்டுதுன்னா, போல்ட்னஸ் காட்டுது. அதாவது நீ ஓட்டு போட்டாலும் எனக்கு அது கவலை இல்லைடா, நீ ஓட்டு போடாட்டாலும் எனக்கு கவலை இல்லைடான்ற மாதிரி பேசுகிற ஒரு துணி அது. அப்படியேப்பட்ட நல்ல ஒரு தைரியசாலியை கொண்டு போய் ஒரு டம்மி போஸ்ட்டில், நான் காட்டில் போய் அவர் என்ன யானையை மேய்ப்பார், அவர் புளியை மேய்க்க போகிறாரா? ஃபாரஸ்ட் அமைச்சராக போட்டு யோசித்து பாருங்கள் அவருடைய நிலைமையை எப்படி மாற்றிட்டாங்க. இதுதான் திமுக. ஸோ அவங்க குடும்பத்திற்காக என்ன வேணால் பண்ணுவாங்களே தவிர கூட இருங்க மற்றவங்களை அவங்க சிந்திக்கவே மாட்டாங்க. இந்த அமைச்சர்களையே அவங்க சிந்திக்கலைன்னா மக்களை போய் சிந்திக்க போகிறாங்களா? மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், கொஞ்சம் கட்டாயம் சிந்திச்சு பார்க்கணும். கூட இருக்கிற அமைச்சர்களையே சிந்தித்து பார்க்காத ஒரு திமுக அரசு மக்களை எங்கேருந்து போய் சிந்திக்க போகிறாங்க? இந்த 2026 கொஞ்சம் கஷ்டம். வேறு என்ன நான் சொல்கிறது? சார், அதே மாதிரி நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் அதாவது 471 நாள்லேருந்து ஜெயிலேருந்து வரும்போது ஸ்டாலின் அவர்கள் தியாகி அப்படின்றார். எதுக்காக நான் தியாகின்னு சொன்னேன் அப்படின்னா, ஜெயிலுக்குள்ளே நிறைய பேர் அவர் போட்டு டார்ச்சர் பண்ணாங்க, இருந்தாலுமே திமுக விட்டு போகமாட்டேன்னு ஒத்த காலம் இருந்ததுனால அவருக்கு நான் தியாகின்னு சொல்கிறேன். இதெல்லாம் நிறைய பேருக்கு வயிற்றுச்சலாக இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்த 2-3 நாள்லேயே உனக்காக தான் தம்பி வெயிட்டிங்கே, நீ வந்த உடனே தான் என் பையனையும் துணை முதலமைச்சராக்கணும், உன்னையும் அமைச்சராக்கணுன்ற மாதிரி ஆக்கின மாதிரி தெரிய வருதே சார். இதெல்லாம் அதாவது தியாகி தான். செந்தில் பாலாஜியுமே ஒரு நல்ல தியாகி, உலகத்தில் தேடி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது.
என்ன பண்ணுவார்னா, அது உண்ட சோத்தில் இன்னும் சொல்லுவாங்க, ஒரு பழம்னு சொல்லுவாங்க, உண்ட வீட்டிலேயே கண்டகம் பண்ணுறதுங்களா? கண்டகம் பண்ணுறது. இப்போது இவர் ஏடிஎம்கில் இருக்கும்போது இவர் அமைச்சராக இருந்தவர், சரிங்களா? அந்த அமைச்சராக அவர் அங்கே இருந்த சமயத்தில் தான் என்ன பண்ணாங்க, திமுக அரசு இவர் மேலே கேஸ் போட்டு, அந்த கேஸ் தான் ஓடிட்டுருக்குது. இவங்க போட்ட கேஸ் தான், வெளியால் வந்து போடல, இவங்க போட்ட கேஸ் தான் ஓடிட்டுருக்குது. அதனால தான் அவர் ஜெயிலுக்கே போனார். அதனால தான் அருமையான ஸ்டாலின் அவர்கள் சொல்ல, தியாகி தான் நீ, நான் உன் மேலே கேஸ் போட்டாலும் நீ அதை பெருசாக எடுக்காமல் இன்னும் எனக்காக இருக்கிறேன்னா. இப்போ 26 இப்போ அரசு மாறும், அரசாங்கம் மாறும்போது செந்தில் பாலாஜி எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள். அப்போ அடுத்த கட்சிக்கு போயிடுவார். ஏன்னா அந்த கேஸெல்லாம் காப்பாற்றிட்டு போயிட்டே இருக்கணுமே. ஆனால் அப்படி இவர் வந்தும் இந்த கேஸ் காப்பாற்றப்படலை. பாவம் 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டார். ரொம்ப பாவம், அது ரொம்ப அநியாயம். அடுத்தது இப்போ மக்களும் இவங்க நினைக்கிற மாதிரி மக்கள் இல்லை. இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம இவர் அமைச்சர் ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மக்கள் இப்போ சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா, எந்த அமைச்சரவையில் அவர் திருடினாரோ, மதுவிலக்கு, மின்சாரம், பாவம் மதுவிலக்குக்காரெல்லாம் பாவம் நேற்றுலேருந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டான். என்னென்னா, இவர் அமைச்சராக வந்துட்டா இனிமேல் திரும்ப கூட ஒரு 10 ரூபா ரேட்டு ஏறிடுமா அப்படின்னு அவன் சொல்கிறான், குடிக்கிறவன் சொல்கிறான். அடுத்து என்னமோ வாங்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா எடுத்துடுறாங்க. ஆமாம், என்ன அப்போது அந்த ஏன்டா 10 ரூபா எடுக்கிறேன்னு கேட்டால் அது வந்து அமைச்சருக்கு கொடுக்கணும்னு சொல்கிறான்னுவான். என்ன தைரியமாகவே சொல்கிறான். அப்போது ஒரு அரசாங்க மது கடையிலே அவன் தைரியமாக சொல்கிறான். அப்போது இந்த குடிகாரன்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, போச்சு இனிமேல் மறுபடியும் இன்னொரு 10 ரூபா ஏறிடும். அடுத்தது நேற்று ஒருத்தர் எனக்கு ஃபோன் போட்டார். என்னுடைய ஸ்கூல் டேஸில், அதாவது 5வது 6ஆம் வகுப்பில் படிக்கும்போது எனக்கு வாத்தியாராக இருந்தவர் நேற்று ஃபோன் போட்டார். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்க, இந்த மின்சாரம்லாம் விலை ஏறி போச்சு, இப்போது ஏன் அதை சொல்ல மாட்டேங்கன்னு கேள்வி கேட்டார். அப்போ அதற்காக தான் இவரை மின்சாரத்துறைக்கு போடுறாங்க. ஏன்னா விலை ஏற்றுறதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னா செந்தில் பாலாஜி தான். அதை தூக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் பழி போட்டுருவார். கேட்டால் ஆமாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் இதாகிடுச்சுன்னு. இப்போ பாருங்கள், நான் என்ன கேட்குறேன், அருமையான பிரதமர் மோடி அவர்கள் இப்போ அங்கேருந்து தொலைபேசியில் அந்த ஜட்ஜுக்கு ஃபோன் அடித்து இந்த ஆளை வெளியே விடாதான்னு சொன்னால் எவ்வளோ நேரம் ஆகும்? செய்திருக்கலாமே. ஹோம் மினிஸ்டர்லேருந்து ஜட்ஜஸ்லாம் ஹோம் மினிஸ்ட்ரிகளே தான். ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி வெளியே விடாது இருந்தால செய்திருக்கலாம் ரொம்ப ஈஸியாக. ஆனால் அதெல்லாம் அவங்க அந்த மாதிரிலாம் செய்யல பாருங்கள். அதுக்காக தான் முந்தின நாளே இவங்க அமைச்சரவை வரதுக்கு முந்தின நாள் ஸ்டாலின் போய் காலில் விழுந்துட்டாருங்க. பிரதமரை சந்தித்து என்னென்னா, அங்கே இதில் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா, செய்தி வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து தமிழ்நாட்டுக்காக சில காரியங்களை நிதி கேட்டு போயிருக்கிறார் அப்படின்னு. நிதியெலாம் கேட்கல, அமைச்சரை நான் வைக்க போகிறேன், நீங்கள் கண்டுக்காதையும் விட்டுருங்க, என்னை தயவுசெய்து விட்டுருங்க, என் பிள்ளை வந்துட்டோம் துணை முதலமைச்சராக, இந்த மந்திரிகள்லாம் போட போகிறேன், கொஞ்சம் தயவுசெய்து கண்டுக்கிடாதீங்க. இப்போ கடைசியில் இப்போ என்ன பண்ணிட்டாரு, கவர்னர் காலில் விழுந்துட்டாங்க. கவர்னரை அவ்வளோ கேவலமாக இவங்க நடத்துகிறாங்க சட்டசபையில். என்ன சட்டசபையில் முதன்மையானவர் கவர்னர் தான், அவரே இவ்வளோ கேவலமாக நடத்துனாங்க. கடைசியில் இப்போ எங்கே போய் காலில் விழுந்துட்டீங்க? கவர்னர் காலில் விழுந்துட்டாங்க. ஏன்னா கவர்னர் கையெழுத்து போட்டால் தாங்க முடியும், கதை நடக்காது. அப்போ எதுக்கு உங்கள் வீணான பெருமைலாம்? இப்போ நீங்கள் இன்னும் சாதிச்சிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நாங்கள் சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம்னா, நீ வந்து சட்டசபையில் உட்காந்து அருமையான கவர்னரை இழிவாக பேசுனேன், ஏன் இப்போ அவர் காலில் போய் நின்னேன்? தைரியமாக நிற்க வேண்டியது தானே. கவர்னர் பதவியும் காலமும் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இப்போ பிரதமர்கிட்ட போயிட்டு, ஏங்க அவர் பதவி காலம் முடிஞ்சு போச்சு, அவர் ஏங்க இன்னும் வச்சுருக்கிறீங்க, மாற்றுங்க அவர்னு சொல்லியிருந்துருக்கலாமே. உங்களுக்கு தைரியம் இல்லையே. கடைசியில் அவர் காலில் விழுந்தால் மறுபடியும் இப்போ என்ன பண்ணிட்டீங்க, எல்லாரையும் அமைச்சர் ஆக்கும்படி சொல்லிட்டீங்க. இதுதாங்க திமுக. இதை நம்பிட்டு இந்த மக்கள் இருந்தால் எப்படி? ஆனால் நான் நினைக்கிறேன் இப்போ மக்கள் வெளிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 26 நல்ல ஒரு பாடம் சொல்லி தருவாங்க. ஓகே சார், திமுகவை எதிர்க்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சியாக யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக இப்போ ரொம்ப டல்லாக போகிற மாதிரி தெரியுது. ஆனால் பாஜக தான் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்குது. ஆனால் அவங்களோட இப்போ செயல்பாடு எப்படி போய்கிட்டு இருக்கு அண்ணாமலை இல்லாத தருணத்தில்? அதாவது தம்பி அண்ணாமலை இல்லாத சமயத்திலும் அதே மாதிரி தான் பிஜேபி இருக்குது. எனக்கு என்னென்னா கொஞ்சம் பிஜேபி மேலே, அதாவது தமிழ்நாடு பிஜேபி மேலே கொஞ்சம் வருத்தம். என்னன்னு சொன்னால், இப்போ காலஞ்சென்ற பேராயர் எஸ்ரா சருகுணம் இருக்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, திமுகவுடைய கூட்டங்கள், அந்த கூட்டத்தில் முதலமைச்சர் கருணாநிதி இருக்கும் பொழுது அவர் இருந்தாருன்னா
நிச்சயமாக பேராயர் எஸ்ரா சர்வனம் அந்த கூட்டத்தில் இருப்பார். அப்போது எப்படி அது வெளிப்பாடு வந்துச்சுன்னா, கிறிஸ்தவர்கள் என்ன நினச்சாங்க, இவர் போய் உட்காரும்போது கிறிஸ்தவங்களுக்கு இவங்க மதிக்கிறாங்க, கிறிஸ்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணங்கள். இதெல்லாம் சாதாரணமாக இயற்கையாக வரக்கூடிய எண்ணங்கள். அப்படி ஒரு காரியம் இருந்தது. அதே போல் ஏன் பிஜேபியில் ஏன் செய்ய மாட்டுறாங்க என்பது ஒரு பெரிய வருத்தம். இப்போ என்னையே எடுத்துட்டு கடந்த 2.5 வருஷமாக பிஜேபிக்காக நான் ஆதரவு கொடுக்குறேன். என்னுடைய கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கமெண்ட் வரலாம், ஒரு 10 பேர் அதில் என்ன சொல்லுவான்னா, நான் பிஜேபிகிட்ட பணம் வாங்கிட்டேன் அப்படின்வான். இல்லை எனக்கு என்னமோ சிபிஐ, சமீபத்தில் ஒரு கமெண்ட்டை பார்த்தேன், எனக்கு என்னமோ சிபிஐ கேஸ் இருக்கு என் மேலே, நல்ல பிஜேபிக்கிட்ட போயிட்டு பிஜேபி என்னை வந்து காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு. பாவம், அவரை தான் கேட்கணும். ஒரு அவர் சிபிஐ டிஜிபியான்னு தெரில இந்த கமெண்ட்டு போட்டவர். இன்னத்தை பார்த்தாருன்னு தெரியல எனக்கு. அதனால தான் நான் பிஜேபிக்கிட்ட போயிட்டேன் அப்படின்னு. ஆனால் இது வரைக்கும் நான் எந்த பிஜேபி தலைவர்கிட்ட நான் பேசவே இல்லை. ஆர்எஸ்எஸ் தலைவர்கிட்ட பேசியிருக்கிறேன், பிஜேபி தலைவர்கிட்ட யார்ட்டுமே பேசலை. நான் இது வரைக்கும் நான் பேசவே இல்லை, அவங்கள போய் சந்திக்கவும் இல்லை. நான் பிஜேபிக்காக நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த தமிழ்நாடு பிஜேபி என்ன பண்ணலாம் வருங்காலத்தில், இப்போ இது வரைக்கும் போனதெல்லாம் போகட்டும், வருங்காலத்தில் ஒரு பிரதமர் வராரா, எல்லாருமே பிஜேபி தலைவர்கள் யாராவது வராங்களா, வரும்போது இப்போ நான் அதுக்கு ஆதரவாக இருக்கிறேன், என்னை கொண்டு போய் கூட உட்கார வைக்கலாம் மேடையில். நான் ரெடியாக இருக்கிறேன் உட்காரத்துக்கு. கட்சியில் சேர மாட்டேன். இப்போது கலைஞர் எஸ்ரா சர்வனம் எந்த கட்சியிலையும் சேரலை, ஆனால் திமுக ஆதரவாக போய் எல்லா மேடையிலும் உட்கார்ந்தார். அந்த மாதிரி எல்லா மேடையிலும் உட்கார நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்கள் அப்படி உட்கார வச்சாதான் கிறிஸ்தவர்களுக்கு என்ன வரும் எண்ணம், இதுவும் கிறிஸ்தவ கட்சி தான், கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் என்கின்ற எண்ணம் தோன்றும். அதே மாதிரி அந்த மேடையில் பார்த்தோன்னா எல்லா திமுக மேடையில் எல்லா கிறிஸ்தவர்களையும் கூப்பிட மாட்டாங்க, எஸ்ரா சர்வனம் மட்டும் தான் போய் உட்காருவார். ஏன்னா அவர் மட்டும் தான் ஆதரவாக பேசுவார். அந்த மாதிரி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா நிச்சயமாக சில காரியங்கள் மாறுதலாய் வரும். அது பிஜேபிக்கு நன்மையான காரியமாக இருக்கும், தமிழ்நாடு பிஜேபிக்கு நான் சொல்ல வரேன். சரி சார், கூடி விரைவில் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நாமளும் எதிர்பார்ப்போம். உங்கள் பொன்னான நேர இளைய பாரத நேயர்கள் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.